பராசக்தி உங்கள் அபிமான திரையரங்குகளில் காணத் தவறாதீர்கள். பாரத பிரதமர் நரேந்திர மோடி நீங்களா ஓட்டு போட்டீங்க? வாரணாசிக்காரன் தான் ஓட்டு போட்டான். ஆனானப்பட்ட சென்னையிலே ஒரு பிஜேபி கவுன்சில் வந்துட்டாங்க. உங்க ஊர்ல வரமாட்டாங்களா? நிறைய வரவைங்க. நீட் எக்ஸாம் வேண்டாம் வேண்டாம்னு ஒரு குரூப் சொல்றாங்க. ஆனா நீட் எக்ஸாம்ல நம்மால் பின்னி படலுக்கு பயங்கரமா பாஸ் பண்றான். அவ்வளவு சீட் இல்ல, கொஞ்சமா அதிகரிச்சிருக்காங்க. பாரத பிரதமர் நரேந்திர மோடி தான். நரேந்திர மோடியை தவிர வேற யாருமே ரோல் மாடலா இருக்க வேண்டிய அவசியமே இல்ல. அவரை விட பெஸ்ட் ரோல் மாடல் கிடையவே கிடையாது. யங்ஸ்டர்ஸ் எல்லாம் விஜய் பக்கம் போயிருவாங்கன்னு கவலைப்படுறீங்கல்ல. எங்க அண்ணன் மோடி 10 வருஷத்துக்கு முன்னாடி பரீட்சா பே சர்ச்சான்னு ஆரம்பிச்சார். பரீட்சா பே சர்ச்சா வேற ஒண்ணும் இல்ல, அந்த பக்கம் பரீட்சா, இந்த பக்கம் இப்படிக்கா. அத அன்னைக்கே செஞ்சிட்டாரு. அத பார்த்து தான் தமிழக முதலமைச்சர் கிளம்பிட்டாரு. இப்ப லேப்டாப் எது கொடுத்தாங்க? இப்போ ஏப்ரல் மேல வந்து நம்மளுக்கு எலெக்ஷன் ரிசல்ட்ஸ்லாம் வந்து முடிஞ்சு மேல ரிசல்ட் வந்துடும். ஏப்ரல்ல போலிங். ஹங் பார்லிமெண்ட்னு வந்துருச்சுனாக்க, பிரசிடென்ட் ரூல்னு ஒன்று வந்துருச்சுனாக்க, ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனுக்கு சான்ஸ் இருக்கா? இப்போதான் சொன்னேன், நியூசிலாந்து தோத்து, பாகிஸ்தான் தோத்து, ஆப்பிரிக்கா தோத்துட்டா இந்தியா ஆட்சிக்கு வந்துருமாங்கிற மாதிரி உட்காந்துருக்கு. அது ஹங் பார்லிமெண்ட், அதெல்லாம் எதையுமே யோசிக்கீங்க. 234 தொகுதியில் பாஜக கூட்டணி வெல்லணுங்கிற சிந்தனையோட போங்க. நடக்குது நடக்கல, ஆண்ட விட்ட வழி. ஆனா முயற்சியிலே அது இல்லாம அப்படி வந்து ஹங் அசம்பிளி வந்து ஆட்சியை கலைச்சு கவர்னர் ரூல் வந்து RN ரவி நல்லாட்சி கொடுத்து அப்புறம் பிஜேபி. ஏன் பாஸ், ஏன் 50 தொகுதி உங்களுக்கு கிடைச்சுன்னா 48 MLA கூட போங்க. நீங்க நினைக்கிறதா அசம்பிளி. முதல்ல பாரதியார் சொன்ன மாதிரி, விவேகானந்தர் சொன்ன மாதிரி, பெரிதினும் பெரிது கேள் கனவு காணுங்க. முதல்ல கனவையாவது பெருசா காணுங்க பாஸ், அதையாவது பெருசாக காணுங்க. உங்களுடைய ஆட்சிக்கு வரும், நீங்க உங்களுடைய கட்சி கூட்டின ஆட்சிக்கு வரும். முதல்ல தயவுசெய்து நீங்க நம்புங்க. மக்கள் நம்பினா கூட நீங்க விட மாட்டேங்க போல தெரியுது. நீங்களே போற பக்கம் வந்து சார் விஜய் ஆட்சிக்கு வந்துருவார் தான் கேட்பீங்க போல தெரியுது. சார், இப்போ தமிழக முதல்வர் வந்து நேற்று ஒரு திட்டத்தை அறிவிச்சிருக்காரு, கனவு காணுங்கள் நனவுன்னு சொல்லிட்டு. ஏற்கனவே விடியலை தந்து 5 வருஷம் ஆட்சி செஞ்சிருக்காரு. இப்போ இவர் அனௌன்ஸ் பண்ண அந்த கனவு திட்டம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது மட்டும் கொஞ்சம். டிஎம்கேவுடைய கனவு திட்டம் என்ன ஆக போகுதுங்கிறத விட்டுருங்க. டிஎம்கே இன்னும் அவங்களுடைய பண்டோரா பாக்ஸை ஓப்பன் பண்ணவே இல்லை. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அவர்களுடைய தேர்தல் அறிக்கையும் அவர்களுடைய இலவச அறிவிப்புகளும் உங்க வீட்டிலேயே ஓட்டையை போட்டுரும், ஆட்டையை போட்டுரும். அந்த அளவுக்கு அவங்க பயங்கரமா ஸ்ட்ராங்கான விஷயங்களை உள்ள வச்சிருக்கிறாங்க. நீங்க கடுமையான களப்பணி ஆற்றாமல் விஷயம் சுலபமாக நடக்க போவதில்லை. உங்கள் கனவை சொல்லுங்கள் அப்படிங்கிறதுலாம் வெறும் ஆப்பு, சரிங்களா? வெறும் ஆப்பு, அது ஸ்கீமு. அவங்க தேர்தல் அறிக்கை மற்ற விஷயங்களையும் பாருங்க. எலெக்ஷனுக்கு முன்னாடி அவங்க என்னெல்லாம் செய்ய போறாங்க பாருங்க. பாஜக போலவே 234 தொகுதியிலையும் 365 நாள்லையும் எலெக்ஷன் மோட்லேயே இருக்கக்கூடிய ஒரு கட்சி திமுக. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. திமுக 24 மணி நேரம் எலெக்ஷன் மோட்ல தான் இருப்போம். அவர்கள் இன்னும் நிறைய விஷயங்கள் வச்சிருக்காங்க. கனவு திட்டத்தை பற்றி கவலைப்படாதீங்க, இன்னும் பல திட்டம் வச்சிருக்காங்க. அதை எதிர்கொள்வதற்கு ஒரே வழி நீங்கள் களப்பணி ஆற்றுவதுதான். அடுத்தவங்க ஒரு ஆள் ஒரே ஒரு கேள்வி சார், ஒரே ஒரு கேள்வி. உள்ளாட்சி எலெக்ஷனில் வந்து மற்ற ஆட்சி வரும்போது பொதுமக்கள் ஓட்டு போட்டு சேர்மன் மற்றபடி மேயரெல்லாம் தேர்ந்தெடுக்கிறாங்க. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் வரும்போது கவுன்சிலர்கள் மட்டுமே ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிற மாதிரி ஒரு சிஸ்டத்தை கொண்டு வர்றாங்க. அதனால என்ன கேட்டுச்சு? இப்போ எம்எல்ஏக்கெல்லாம் சேர்ந்து முதலமைச்சரை கொண்டு வரலாம், எம்பிக்கெல்லாம் சேர்ந்து பிரதமரை கொண்டு வரலாம். பாரத பிரதமர் நரேந்திர மோடி நீங்களா ஓட்டு போட்டீங்க? வாரணாசிக்காரன் தான் ஓட்டு போட்டான், புரியுங்களா? அவர் எம்பி தான். அவர் வந்து அந்த எம்பிக்கெல்லாம் சேர்ந்து தலைவராக தேர்ந்தெடுப்பார். அதில் ஒரு ப்ராப்ளம் இல்லை. அந்த சிஸ்டம் இந்த ஓட்டே உள்ளாதவன் என்ன ஓட்டே உள்ளாதவன் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த சதவீத அடிப்பில் விகிதாச்சார அடிப்படை அப்படி சொல்லிட்டே இருப்பாங்க. நீங்க என்ன சிஸ்டம் இருக்குதோ அதில் வெல்வதற்கான வழியை பாருங்க. எம்எல்ஏக்கெல்லாம் சேர்ந்தெடுத்தா வந்து முதலமைச்சர் ஆக முடியும், கவுன்சிலர்லாம் சேர்ந்து தேர்ந்தெடுத்தா மேயர் ஆக முடியும். நீங்க நிறைய கவுன்சிலர் வச்சுக்கோங்க. ஆனானப்பட்ட சென்னையிலே ஒரு பிஜேபி கவுன்சிலர் வந்துட்டாங்க. உங்க ஊர்ல வரமாட்டாங்களா? நிறைய வரவைங்க. நன்றி. நம்ம யூனிவர்சிட்டிஸ்லாம் நல்லா அப்கிரேட் பண்ணிட்டோம், எல்லாமே பண்ணிட்டோம், நிறைய விஷயங்கள்லாம் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணிட்டோம். இருந்தாலும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா உஸ்பெக்கு, கசகிஸ்தான், பேர் தெரியாத உக்ரைனு, ஈரானு அங்கெல்லாம் போய் படிக்கிறதுக்கு போகிறாங்க. அதுதான் இப்போ ஒரு பெரிய இதாக இருக்குது. இப்போவும் பார்த்திங்கன்னா இப்போ ஈரானில் கலவரம், நம்ம இப்போ இந்தியன்ஸ் எல்லாம் சேவ் பண்ணணும். அது ஒரு பெரிய நேஷ்னல் இதாகவே நம்ம எடுத்து போய் நிறைய பேரை சேவ் பண்ணிட்டு வர வேண்டியதாக இருக்குது. இது காரணம் என்னவா இருக்கும்? ஏன்னா நம்ம இவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கு, நிறைய பெர்ஸ்பெக்டிவ் என்னவா? நிறைய படிக்கிறாங்க, நல்லா படிக்கிறாங்க. நீட் எக்ஸாம்ல 1 லட்சம் பேர் பாஸ் பண்றாங்க. அவ்வளோ சீட்டுக்கு எங்க போறது?
நீட் எக்ஸாம் வேண்டாம் வேண்டாம்னு ஒரு குரூப் சொல்றாங்க. ஆனா நீட் எக்ஸாம்ல நம்மால் பின்னி படலுக்குறான், பயங்கரமா பாஸ் பண்றான். அவ்வளவு சீட் இல்ல, கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிச்சிருக்காங்க. பாரத பிரதமர் நரேந்திர மோடி தான் கடந்த ஆட்சியில் உங்களுக்கு நினைவு இருக்கும், ஒரே சிட்டிங்ல 11 மருத்துவக் கல்லூரிகள் தமிழ்நாடு கொடுத்தார். ஒரு கற்பனை கூட பண்ண 11 மருத்துவக் கல்லூரிகள். இத மாதிரி நிறைய முயற்சி செஞ்சுட்டே இருக்காங்க. ஆனாலும் பத்தாது. ஒரு மருத்துவக் கல்லூரியில் ஹார்ட்லி ஒரு 100 சீட் 200 சீட் கொடுக்க முடியும். பார்த்தா 1 லட்சம் பேர்ல பாஸ் பண்றான். அப்ப இது ஒரு பெரிய சேலஞ்ச் தான். கொஞ்சம் கொஞ்சமா வரும். இந்தியாவில் அதிகமான மருத்துவர்கள் இருக்கக்கூடிய மாநிலமா தமிழ்நாடு இருக்குது. இன்னமும் கூட மருத்துவர்கள் அதிகமாக உருவாகிட்டே இருக்காங்க. ஆஸ்பிரேஷன் அதிகமாக இருக்கு. நம்ம பையன் நல்லா படிக்கிறான், டாக்டரா தான் ஆக்குவேன்னு எல்லா பேஷண்ட்டும் நினைக்கிறான். என் பையனை எப்படியா டாக்டர் ஆகிக்கணும் எல்லா பேஷண்ட் நினைக்கிறான். எவனும் பேஷண்டா ரெடியா இல்ல, கம்பவுண்டா ரெடியா இல்ல, நர்ஸா எல்லாம் டாக்டர் தான் ஆக்குவேன்றான். அதனால உஸ்பெகிஸ்தான், ஈரான் எங்கெங்கெல்லாம் காசு கிடைக்குதோ அங்கே போய் சேர வேண்டியதான். அது நல்லது தான். அவர்களுக்கு தெரியாத விஷயம் என்னென்றால் உஸ்பெகிஸ்தான்ல போய் படிக்கிறது இல்லை, அதுக்கப்புறம் இங்க ஒரு எக்ஸாம் எழுதணும். அது நீட்டோட பயங்கரமா இருக்கு. அது கழுத நீட்லேயே பார்ட்டிசிபேட் பண்ணலாம், அவங்களுக்கு புரிய மாட்டேது. அங்க போயிட்டு எனக்கு தெரிஞ்சு அங்க போயிட்டு 90% டாக்டர்ஸ் இந்த தேர்வுகளை பாஸ் பண்ண முடியாம உட்கார்ந்துட்டு இருக்காங்க. வெளியில பொண்ணு பார்க்க போகும்போது டாக்டர் சொல்றதுக்கு உதவுது, ஊசி போட முடியாது. சார் குட் மார்னிங். சொல்லுங்க. என் பேர் உதய் சார். 2021 2026 ஃபீல்டு ஒர்க்கை பற்றி சொன்னீங்க இல்லையா? கம்பேரபிள் லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணுற போது இப்போ ஃபீல்டு ஒர்க் இட்ஸ் நல்லா மெச்சூர் லெவலில் வந்திருக்கு. பட் ஃபீல்ட் லெவலில் எப்படி ஒர்க் பண்ணணுங்கிறது டிவல் சர்டிஃபிகேட் மாதிரி நம்ம எப்படி ப்ராசஸ் பண்ண போகிறோங்கிறது ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் வீடியோ மாதிரி கிளிப் மாதிரி கொடுக்க முடியுமா? நான் ஒவ்வொருத்தரா ஓட்டு கேட்டு பாஜக ஓட்டு போடுங்க, இல்ல சார் பாஜக ஓட்டு போடுன்னு சொல்றேன். அந்த வீடியோ பார்த்துட்டு பாண்டே சொல்றேன். இல்ல சார் அப்படி சொல்ல சார். ஆக்சுவலாக என்ன பொலிட்டிக்கல் ரீதியாக எலெக்ஷன் டேட்டில் என்னென்ன ப்ராசஸ் நடக்குதுங்கிறது இங்கே ஃபீல்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும். அப்பார்ட் ஃப்ரம் தட் பீப்புள்ஸ் நிறைய பேர் எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. இப்படி பாருங்க, எலெக்ஷன்ல ஜெயிக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமானது நெரேட்டிவ் செட்டிங். ஃபீல்டுக்கு போய் நிக்கணும், நெரேட்டிவ் செட்டிங். என்ன முக்கியமா நடக்குதுன்னு நான் ஏற்கனவே இந்த பேச்சில் சொன்னது போல, தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய திட்டங்கள்ல பாஜக செயல்பட்டு இருக்குங்கிற பார்வையே மக்களுக்கு கிடையாது. பாரத பிரதமருடைய சோலார் வீடு திட்டத்தை அனுபவிச்சவங்க வாங்கினவங்க இருக்கிறாங்க, முத்ரா லோன் வாங்கினவங்க இருக்காங்க. அவங்க எல்லாருமே பேங்க் லோன் கொடுக்குது, கலெக்டர் வீடு கொடுக்குறான்னு நினைக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், 6000 ரூபாய் ஆண்டுதோறும் விவசாயிகள் கொடுக்குது. அந்த பயனாளிகளை தேர்ந்தெடுப்பதில் திமுக முக்கிய பங்கு வைக்கிறது. பாஜக காரங்க செய்ய மாட்டேன்றீங்க. அப்ப அவங்க என்ன நினைச்சாங்க? டிஎம்கே ஸ்கீம் நினைச்சாங்க, தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கீம் நினைச்சாங்க. நான் பலமுறை சொல்லியிருக்கேன், சிஏஏ எதிர்த்தவர்கள் பூரா, சிஏஏ திட்டத்தை எதிர்த்தவர்கள் பூரா மோடி கொண்டு வந்தா நிறுத்தாங்க, சிஏஏ திட்டத்தை ஆதரித்தவர்கள் பூரா மோடி கொண்டு தான் ஆதரிச்சாங்க. சோ மோடி கொண்டு வந்தாருங்கிறதுக்காக தான் எதிர்ப்பும் ஆதரவும் இருக்குது. திட்டத்தில் என்ன இருக்கிற சொல்றது. அப்ப மக்கள் நல திட்டங்கள் எவ்வளவு கொண்டு வந்திருக்காங்கிறத தயவு செய்து நீங்க மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தாதான் மக்களுக்கு அந்த விழிப்புணர்ச்சி வரும். நான் ஏற்கனவே சொல்ல 15 பேர், நீங்க ரொம்பலாம் நீங்க ஒரு தனி காரியகர்த்தாவா 15 பேரை நான் வாக்களிக்க வைப்பேன் அப்படின்னு முடிவு பண்ணீங்கன்னா நீங்கள் நினைக்கிற மாற்றம் 2026 நடக்கும். சார் வணக்கம். ஹலோ சார், ஒரு நிமிஷம் கேட்டுருங்க. மைக் டெஸ்டிங்லாம் விடுங்க, கேட்டுருங்க. யாரோ கேளுங்க ப்ளீஸ். பேர் வெங்கட்ராமன். எலெக்ஷனுக்கு இன்னும் 4 months தான் பாக்கி இருக்கு. வாட் எஃபர்ட்ஸ் வி ஆர் டேக்கிங் டு இன்டராக்ட் வித் த கிரவுண்ட் லெவல் வில்லேஜஸ் அண்ட் அதர் பிளேசஸ் regarding the publicity of the government sponsored schemes? ஏன்னா கவர்மெண்ட் ஸ்பான்சர்ட் ஸ்கீம் எவ்வளோ இருக்குது, மேஜர் 10-15 ஸ்கீம்ஸ் இருக்குது, கிராஸ் ரூட்டில் இந்த வில்லேஜ் லெவலில் போய் சேரலை. அதுக்கு இந்த 4 months இஸ் வெரி ஷார்ட் பீரியட். இந்த 4 months எவ்வளோ எஃபர்ட்ஸ் எடுக்க போகிறோம், என்ன பண்ண போகிறோம், ஸோ தட் பிஜேபியோட பப்ளிசிட்டி வரும். நான் இப்போ தான் சொல்லி முடித்தேன். நீங்கள் இப்போ மைக் டெஸ்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னு நினைக்கிறேன். திரும்ப ஒரு சொல்லிடுறேன். அடுத்து இருக்கக்கூடிய 90 நாட்களில் நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு 15 பேர்கிட்ட போய் பிஜேபி வாக்களிக்க சொன்னீங்கனாலே நீங்கள் நினைக்கிற மாற்றங்கள் நடக்கும். நரேந்திர மோடி ஸ்கீம் பப்ளிசிட்டி கொடுப்பாரு நினைக்காதீங்க. அவர் அடுத்தடுத்த ஸ்கீம்களை போட்டுகிட்டே இருப்பார். ஆனால் மக்களுக்கு நீங்கள் தான் கொண்டு போய் சேர்க்கணும். லாஸ்ட் கொஸ்டின் சொல்லிட்டாங்க. எஸ் சார் வணக்கம். சொல்லுங்க பஸ். அண்ணா நமஸ்காரம். சொல்லுங்க அண்ணா, இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் குழந்தைகளுக்கெல்லாம், அதாவது ஓட்டு போடக்கூடிய தகுதி இருக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாருமே ஆக்டர்ஸ் பின்னாடி இருக்கிறதுனால நிறையா ஓட்டு டைவர்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ யங் ஜென்ரேஷனுக்கு எப்படி நீங்கள் வழிகாட்டணும்னு சொல்கிறீங்க? அவங்க மைண்டில் ரொம்ப டீப்பாக இருக்குது. உங்களுக்கு தேவை, இந்த இந்தியாவிலேயே அரசியலில் ஈடுபட விரும்புபவர்களுக்கு நரேந்திர மோடியை தவிர வேற யாருமே ரோல் மாடலாக இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவரை விட பெஸ்ட் ரோல் மாடல் கிடையவே கிடையாது. யங்ஸ்டர்ஸ் எல்லாம் விஜய் பக்கம் போயிடுவாங்கன்னு கவலைப்படுறீங்கல்ல. எங்கள் அண்ணன் மோடி 10 வருஷத்துக்கு முன்னாடி பரீட்சா பே சர்ச்சான்னு ஆரம்பித்தார். பரீட்சா பே +2 படிக்கிற பிள்ளைகளுக்கு பூரா தேர்வு. 10 வருஷம் முன்னாடி +2 எழுதுனவன் இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருப்பான்? அவனுக்கு 23 வயசாக இருக்கும். 5 வருஷமாக ஓட்டு போட்டுருப்பான். அன்னைக்கே
அந்த ஓட்டை எடுக்கிறதுக்காக தான் தலைவர் அங்கே பேசினார். பரீட்சா பே சர்ச்சா வேற ஒன்றும் இல்லை, அந்த பக்கம் பரீட்சா, இந்த பக்கம் இப்படிக்கா, அதை அன்னைக்கே செஞ்சிட்டாரு. அதை பார்த்து தான் தமிழக முதலமைச்சர் கிளம்பிட்டாரு. இப்போ லேப்டாப் எது கொடுத்தாங்க? லேப்டாப் எது கொடுத்தாங்க? 20 லட்சம் பேர் லேப்டாப் கொடுப்போம் அப்படின்னாங்க. இந்த கனவுகள் திட்டம் சொல்றாங்க, உங்களின் முதல்வன் நான் முதல்வன், எதுக்கு? ஃபுல்லா ஃபோக்கஸ்ட் ஆன் யங் ஜெனரேஷன். இதை ஓபன் பண்ணி விட்டவர் நரேந்திர மோடி. பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக பார்த்தீங்கன்னா விஜய் டிவியில் ஒரு புறாம ஆரம்பிப்பாங்க, அதை பயங்கரமாக காஸ்ட் செலவழித்து சன் டிவியில் பெரிய புறாம ஆக்கி விட்டுருவாங்க. ஆரம்பிச்சது விஜய் டிவியாக இருக்கும், ஆனால் ஹிட் கொடுத்தது சன் டிவியாக இருக்கும். அது மாதிரி பிஜேபி ஆரம்பிக்குது, அதை பிரமாதமாக யூஸ் பண்ணுறது டிஎம்கேவாக இருக்குது. நீங்கள் தான் அதை யூஸ் பண்ணுன்றேன். அப்போ இளைய தலைமுறைக்கு நீங்கள் கொண்டு போய் சேர்க்கணும். நாடு நல்லா இல்லை, நாடு உருப்படலை, ஒன்றும் சரியில்லை, இளைஞர்கள் கூட பாழா போயிட்டாங்கன்னு சொன்னால் பிரயோஜனம் இல்லை. அதை மாற்றுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன் உங்களுக்கு இப்படி சொல்லிடுறேன். நீங்கள் வாங்க வேண்டிய 15 ஓட்டுகளில் 5 ஓட்டு பிலோ 30, 30 வயசு கீழே கூடிய இளைஞர்கள் ஓட்டாக ஃபோக்கஸ் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம், தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச்.